திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை முடிச்சிட்டு ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நைட்டு 8 மணிக்கு வந்து நின்றுருந்தேன். பல்லாவரம் போகிறதுக்காக. இரவு நேரம் என்பதால் ரயில் நிலையத்தில் கூட்டம் பெரியதாகவும் இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தது. ரயில் நிலையத்தில் 10 நிமிடம் ஆகும் என்று அறிவித்திருந்தார்கள் ரயில் வர. அங்கிருந்த புன்னை மரத்தின் அடியில் அமர்ந்திருந்தேன். சில்லென்ற காற்று இரவில் இனிமையாக வீசியது. ட்ரெஸ் போட்ட ஒரு பெண் மிடுக்காக நடந்து வந்தாள். அவள் போன் பேசிக்கொண்டே ரயில் பெட்டியில் ஏறினாள். நானும் அந்த பெண்ணை தொடர்ந்து அந்த பெட்டியில் ஏறிக்கொண்டேன். மொத்தம் 10 பேர் தான் இருந்தோம். ஒவ்வொருவரும் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து கொண்டோம். காலையிலிருந்து ஓய்வில்லாமல் ஓடிய களைப்பு அனைத்து பெண்களின் முகத்திலும் காணப்பட்டது. ரயில் மெதுவாக வேகம் அதிகரிக்க தொடங்கியது. ஜன்னல் வழியாக சில்லென்ற காற்று வீச ஆரம்பித்தது. மாடர்ன் ட்ரெஸ் போட்ட பெண் பெட்டியில் இருந்து இறங்கி வந்து என் பெண்கள் பெட்டியில் ஏறி எனது சீட்டுக்கு அருகில் உட்கார்ந்தாள். அவர் கண்களில் ஏதோ கண்ணீர் சோகம் காணப்பட்டது. அவள் முகத்தில் ஏதோ படபடப்பு காணப்பட்டது. அவள் கையில் வைத்திருந்த தண்ணீர் பாட்டில் எடுத்து தண்ணீர் வேகமாக அருந்தினாள். தண்ணீர் வெளியில் தான் சிந்தியது. முடிந்தவுடன் ஜன்னலை பார்த்து திரும்பினாள். ஏதோ தனிப்பட்ட காரணம் இருக்கும் என நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் பல்லாவரம் வரும் வரையில் அவள் அழுகை நிற்கவில்லை. நான் அழுவதை பார்த்து கொண்டு என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை. என்னம்மா, ஏதேனும் பிரச்சனையா என்று கேட்டேன். எதுவும் இல்லை என்ற பாணியில் வேகமாக தலையசைத்தாள். அதன் பின் என்ன நினைத்தாலோ என் தோளின் வந்து சாய்ந்து கொண்டாள். என்னப்பா, ஏன் அழறீங்க என்று கேட்டேன். 2 பெட்டிக்கு முன்னால் இருந்த ஜெனரல் கோச்சில் நான் ஏறனங்க்கா. அந்த பெட்டியில் ஒரே ஆம்பளை தான் இருந்தாருக்கா. சரி, இடங்கிடலாம்னு நினச்சேன். ஆனால் ட்ரெயின் கிளம்பிடுச்சுக்கா. ஆனால் தாம்பரம் வந்ததும் இறங்கி மாறி போனோம்னு இருந்தேங்க. அந்த ஆள் மேலும் கீழுமா என்னை பார்க்குறத நான் கவனிச்சிட்டேன். அவரை பார்க்குறத தவிர்த்துட்டு நான் ஜன்னல் பக்கமாக பார்த்தேன். திடீர்னு நிமிர்ந்து பார்த்தா அந்த ஆள் என் அருகில் நின்று சுய அன்பை செஞ்சுட்டு இருந்தாருக்கா. அப்படியே மனசு படபடுச்சுக்கா. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலக்கா. அது கண்ணும் டக்குன்னு தாம்பரம் வந்துச்சு.